இப்போ நம்ம நார்மலாக கிங் ஃபஹத் கேட் 79 வழி வந்தாலும் சரி, கேட் நம்பர் 3 வழியாக இருந்தாலும் சரி, நம்ம என்ட்ரி ஆகிற இடம் இந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். படியிலேருந்து இறங்கி வந்தாலும் இங்கே இப்படி தான் வர முடியும். நம்ம ஆக்சுவலாக இந்த கார்னரில் வருவோம். ருக்மணி எம்எல் கார்னரில் வரும். நேராக பார்த்து இந்த முன்னே ஒரு கல் இருக்கும். இதுவும் சொர்க்கத்துக்கள். ஹஜ்லா சொர்க்கத்துக்கள். மக்காமி இப்ராஹிம் இருக்கு, இதுவும் சொர்க்கத்துக்கள். இது மூணுமே சொர்க்கத்துக்கள் தான். இந்த பாயிண்ட்ல நம்ம இறங்கிட்டு நம்ம இங்க வரைக்கும் வந்து இந்த ஹஜ் வசத்துக்கு ஆப்போசிட்ல 3 ஃப்ளோர்லயுமே கிரீன் கலர் லைட் இருக்கும், இண்டிகேஷன் இருக்கு. அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். காபா கல்லை பார்த்து தொட்டு முத்தமிட்டு பிஸ்மி அல்லாஹ்னு சொல்லி ஒரு தவாஃப் ஸ்டார்ட் பண்ணணும். 7 ரவுண்டு முடிக்கணும். ருக்மை யமன்ல இருந்து ஹஜ் வசத்துக்கள் வரைக்கும் ரபனாத்தின ஃபித்னியா ஓதிட்டு போகணும். இப்படி 7 ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மக்காமே இப்ராஹிம்க்கு பேக் சைடு நம்ம 2 ரக்கா தவாஃப் 2 ரக்கா தொழுது முடிச்சிடணும். முதல் ரக்காயத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் சூராவும் குல்லியாவுக்கு அப்புறம் 2வது சூறா ஓதிட்டு 2 ரக்காது முடிச்சுட்டு துவா கேட்டுட்டு அப்படியே பேக் சைடு வந்தோமாக்கும். இங்கே ஜம்ஜம் வாட்டர் இருக்கும், கேன்லையும் இருக்கும், பைப்லையும் இருக்கும். நம்ம குடிச்சு முடிச்சுட்டு துவா கேட்டுட்டு அப்படியே பேக் சைடு நம்ம போனோமாக்கும் ஒரு ஸ்லோப் இருக்கும், ரேம்ப் மாதிரி இருக்கும். அது மேலே ஏறிட்டு போனோமாக்கும் நம்ம சஃபா மரலைக்கு போயிடும். சஃபா மலையிலேருந்து காபா நோக்கி நம்ம பார்த்து துவா கேட்டுட்டு அதுக்கு சூராஸ் இருக்கும் இந்த கைட் புக்கில். அதை பார்த்து துவா கேட்டுட்டு சை ஓதுறோம், ஓட போகிறோம்னு சொல்லி நியத்து வச்சுட்டு 7 ரவுண்ட் சை ஓதணும். சை வந்து சஃபாலேருந்து மருவா போகிறது ஒரு ரவுண்டு, மருவாலேருந்து சஃபா திருப்பி வருது 2வது ரவுண்டு. ஸோ இப்படி 7 ரவுண்டு ஓடணும். இந்த ஓடுற பாதையில் க்ரீன் கலர் லைட் இருக்கும், 2 சைட்லேயுமே இருக்கும். அந்த க்ரீன் கலர் லைட் வர இடத்துல வேகமாக ஆண்கள் ஓடணும், பெண்கள் நார்மலாக நடந்து வரலாம். இப்படி தான் பண்ணணும். இதுதான் ஜென்ரல் திங்ஸ். ஜென்ரலாக இந்த ஆப்போசிட் ஒரு ஜென்ரலாக சொல்லியிருக்கேன், இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சஃபாலேருந்து மருவா போகிற இடத்துல ஒரு 3 பைப்ஸ் இருக்கும், ஜம்ஜம் தண்ணி பைப்ஸ் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஒளி முறிஞ்சிட்டாலுமோ இல்லை தண்ணி குடிக்கணும்னா நீங்கள் குடிச்சிக்கலாம். தவாஃப் பண்ணும்போது ஒளு கண்டிப்பாக முக்கியம். ஒளு முறிஞ்சிச்சுன்னா ஒளு செய்கிறதுக்கு கீழேயே இருக்குது, அந்த படிக்கட்டு கீழேயே ஒளு செய்கிற இடம் இருக்குது, அங்கே போய் ஒளு செஞ்சுக்கலாம். இல்லாட்டி ஜம்ஜம் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒளு செஞ்சுட்டு விட்ட இடத்துல நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரி தவாஃப் ஓடுங்க கவுண்ட் கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கு 7 கரெக்டாக எண்ணி முடிக்கணும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் இட் அகைன், ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எந்த இடத்துல முடிக்கிறோன்றது 3 ரவுண்ட் முடிச்சு இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் 4வது தவாஃப்ல ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். தவாஃப் செய்யும்போது நம்ம எங்கே ஓடுறோமோ அது அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். தொழுவிட வக்து வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து உட்கார்ந்துருக்கு தொழுது முடிச்சுட்டு நம்ம தவாஃப் செய்யறத கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் வந்து தவாஃபும் உம்ரா செய்யும் ஓட்டி உம்ரா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தவாஃப் வந்து ஜென்ஸ் பண்ணுறான்னு நினச்சிங்களாக்கும். இஹ்ரான் கட்டிட்டு உள்ளே வந்து தவாஃப் பண்ணலாம். லேடிஸ்க்கு எப்பவுமே அலோடு. நார்மல் ட்ரெஸ்ஸில் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தான் போவாங்க. இப்போ ஹஜ்ஜுடைய காலன்றது கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி இருந்தாலும் எல்லாமே 90% வெளியே தான் சுற்ற வேண்டியது இருக்கும், மேல் கிரவுண்டு தான் சுற்ற வேண்டியது இருக்கும். அதே மாதிரி அங்கே தவாஃப் செய்ய போயிட்டோம், உட்காந்துருக்கோம், அமல் செய்யணும் போது நீங்கள் கையில் குரான் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இல்லை அங்கேயே குரான் இருக்கும், அங்கே இருக்க குரானில் வந்து சவர் செய்தெல்லாம் இருக்காது, பிளெயின் அரபு எழுத்து தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம குரான் நம்ம கையில் எடுத்துகிட்டு போயிட்டோமாக்கும் குரான் ஓதுனமாக்கும் குரான் ஓதுற நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். காபால செய்யும்போது நம்ம நன்மைகள் அடைஞ்சிக்கும். அல்லாஹ் சொன்னபடி 1 லட்சம் நன்மைக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் காபால இருக்க காலத்தில் நம்மளுக்கு ரெஸ்ட்ன்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது. கண்டினியூஸாக நம்மளுக்கு அமல் தான் நம்மளுக்கு வரும் மக்கால இருக்கும்போது. மதினா போனோம்னா நம்மளுக்கு ராகத்தாக ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே இருக்கும்போது நம்மளுக்கு பிஸியாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், தொழுவுறதுக்கும் இதுக்குமே. ஸோ என்னென்ன பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் தவாஃப் செய்யும்போது உங்களுக்கு பாகியம் இருந்துச்சுன்னா இந்த ஹாத்தீம்ன்ற காபாவோட சேர்ந்த பகுதி, இந்த அரவட்ட கல்குள்ள தொழுவ விடுவாங்க. ஜென்ஸும் லேடிஸும் மாற்றி மாற்றி தொழுவ விட்டுட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு பாகியம் கிடைச்சி அங்கே தொழுவுறதை பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி தொழுவுறதை பாருங்க. இதெல்லாம் முடிக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் உம்ரா செய்யறதுக்கு சிறப்பான நேரம் நம்மளுக்கு பார்த்தீங்களாக்கும் நைட் பண்ணிங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது தஹஜ்ஜத் இஷா முடிச்சதுக்கு அப்புறமா போனீங்களா கரெக்டாக இருக்கும். மற்ற நேரம் ஆக்குப்பைடாக தான் இருக்கும் உங்களுக்கு. அசர்லேருந்து மக்ரிப் இஷா வரைக்கும் கூட்டம் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்கும். தொழுகையோட வக்துகள் கம்மி, நேரம் கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு செய்ய முடியாது, கூட்டம் இருக்கும். இஷா கழிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணீங்களா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கூட்டம் வந்துட்டே தான் இருக்கும், பட் உங்களுக்கு தவாஃப் செய்கிறது ஈஸியாக இருக்கும். தஹஜ்ஜத் முடிச்சு சுபு தொழுகிற வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். சுபு தொழுறதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட்டம் குறையும்.
10 மணிக்கு மேல வெயில்ன்றதால கூட்டம் கம்மியா இருக்கும். அது உங்களோட உடம்பு பலம் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம்.